உலகத்திலேயே யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மிலிட்டரி ஆபரேஷனை இந்தியா சர்ஜிக்கல் ப்ரெசிஷன் 1 மீட்டர் அக்யூரசியோட பண்ணியிருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு பல நாடுகள். இப்போ அமெரிக்கா ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா என்னைக்குமே அவங்களுடைய ஒரு பாலிசி என்ன அப்படின்னா, கம்மியாக லாபம் இருக்கக்கூடியது நான் டெக்னாலஜிலாம் நீங்கள் பண்ணுங்க. டெய்லரிங் பண்ணுறது, நம்மளுடைய கார்மெண்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க. தொழில்நுட்பம், மிலிட்ரி, இது எல்லாமே எங்கிட்ட தான் இருக்கும். நான் நினச்சா யாருக்கு வேணா கொடுப்பேன், நான் நினச்சா யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிதான். இப்போ அமெரிக்காவை திகச்சு போகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இந்தியா குறிப்பாக இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் பண்ண போகிறாங்க அப்படின்ற போது அமெரிக்காவுக்கு இந்த இன்செக்யூரிட்டி வருது. வரக்கூடிய காலங்களில் அவங்க நம்மளுக்கு எதிரான பல விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் மீறி நம்ம நாடு வளரும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த இடத்துல இந்த நியூக்ளியர் இதை மட்டும் பண்ணாமல் சைனாவுடைய இந்த பச்சை பெயிண்ட் அடித்த ஏவுகணை, ஷஹீன் ரக ஏவுகணை எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அடுத்தது அவங்களுடைய MLRS மல்டி ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம் A1000 A100மே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ இவங்களுடைய ஒரு 72 மணி நேரத்துக்குள்ள சைனாவோட PL-15, சைனாவோட HQ-9, சைனாவோட HQ-16, சைனாவோட ட்ரோன் சிஸ்டம், சைனாவோடைய MLRS A100, இத்தனை ஆயுதங்களும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இப்போ சைனா இந்தியாவுடைய போர் யுக்தி எடுத்தீங்கன்னா, சைனாவோட போர் இந்தியா கிட்ட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கான்டாக்ட் வார்ஃபேர். இதே MLRS A100 வச்சு தான் ஆயிரக்கணக்கான ராக்கெட்ஸை ஒரே நேரத்தில் நம்மளுடைய அருணாச்சல் வடகிழக்கில் ஆரம்பித்து வடக்கு தெற்கு திபெத் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்தியா கிட்ட போர் புரியணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கான்செப்ட். ஆப்ரேஷன் சிந்தூர் இது தீவிரவாதிகளை தாக்கி அழிக்கணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு பாகிஸ்தான் செய்த முட்டாள்தனத்தால் இன்னைக்கு பல நாடுகள் இன்னைக்கு உத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நான் பேசக்கூடிய தருணத்தில் பாகிஸ்தானோட துணை பிரதமரை சைனா கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஆள் போய் இறங்கினதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விமானத்தில் போய் இறங்கி ஒரு துணை பிரதமர் வராங்கன்னா ரெட் கார்பெட் சிவகப்பா கம்பால வரவேற்புன்றது சாதனமாக இருக்கும். இந்த யூனிஸ் போன்ற ஆட்களுக்கெல்லாம் கூட கொடுத்தாங்க. ஆனால் பாகிஸ்தான் துணை பிரதமருக்கு அங்கே இருக்கக்கூடிய துறை ரீதியாக அண்டர் செக்ரட்டரி லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரியை வச்சு வர வச்சு அங்கே ரெட் கார்பெட்லாம் கிடையாது, கூப்பிட்டு போய் காரில் உட்கார வச்சாங்க. ஏன்னா இவங்களோட சிஸ்டம்ஸ் முழுக்க கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. சைனாவுடைய சோஷியல் மீடியாலையுமே பாகிஸ்தானியர்கள் முட்டாள்கள், பாகிஸ்தானியர்களுக்கு அறிவு கிடையாது, நம்மளுடைய நவீன இராணுவ தளவாடங்களை பயன்படுத்துகிற அளவுக்கு இவங்களுக்கு திறமை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அஹெட். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.